பெஞ்சல் புயல் இன்னும் 1 மணி நேரத்தில் கரையை கடந்துவிடும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. அதனுடைய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் அடுத்த 6 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக 11:30 மணி அளவில் பெஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடும் என்று கணித்திருந்த நிலையில் தற்போது இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக பெஞ்சல் புயல் கரையை கடந்துவிடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் செலினா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். செலினா, முழு விவரம். வங்கக்கடலில் கடந்த 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருந்தது. அதற்கு பிறகாக படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என மாறி 27ஆம் தேதி புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. அது 2 நாள் காலதாமதமாக 29ஆம் தேதி பெங்கல் புயல் என்பது உருவாகி இருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை கரையை கடக்க துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் மாலை 5 மணிக்கு கரையை கடக்க தொடங்கி தற்பொழுது வரையிலும் கரை என்பது கடந்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வெங்கல் புயல் என்பது கடந்த 5 மணி நேரத்தில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழகம் மற்றும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரி கடற்கரை அருகில் தற்பொழுது இது கரை கடந்து வருகிறது. மேலும் மகாபலிபுரத்திற்கு தென்கிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல புதுச்சேரிக்கு வடகிழக்கே 15 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்மேற்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு வரையிலும் 90 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு மிக அருகில் இருந்த நிலையில் தற்பொழுது சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புயலின் காற்று கரை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் என்பது தற்போது வரையிலுமே 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் கடற்கரை ஓரங்களில் காற்று என்பது வீசி வருவதாகவும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்து 1 மணி நேரத்தில் இது முழுமையாக கரையை கடந்துவிடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் குறிப்பாக 11:30 மணி அளவில் முழுமையாக கரையை கடந்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சற்று காலதாமதமாக இன்னும் 1 மணி நேரம் முழுமையாக கரையை கடப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது வரையிலும் பெங்கல் புயலாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்திற்கு படிப்படியாக இது வலு இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கு பிறகாக நாளை அது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் பெஞ்சல் புயல் கரையை கடந்துவிடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா.